இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பண்டிகை காலங்களில் நாம் விரும்பி சாப்பிடும் உணவு பண்டங்களாக பிஸ்கட்டுகளும் பிரவுனிகளும் இருக்கின்றன. ஆனால் இவை இரண்டுமே நம் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதுதானா என்ற கேள்விக்கான விடையை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பிஸ்கட் மற்றும் பிரவுனி இவை இரண்டிலுமே சர்க்கரையும் கொழுப்பும் மிக அடர்த்தியாக இருப்பதுடன் கலோரியும் தேவைக்கு அதிகமாக உள்ளன. இவற்றின் மூலப்பொருளாக மைதா இருப்பதனால் கிளைசமிக் குறியீட்டை தூண்டிவிட்டு நம் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செய்யும் அபாயமும் உள்ளது. ஆகவே இவற்றை குறைந்த அளவு உட்கொள்வது நல்லது. அதே சமயம் இவற்றுக்கு மாற்றாக கம்பு, கேழ்வரகு, சோளம் போன்ற தவிடு நீக்கப்படாத சிறுதானியங்கள், ரவை, நிலக்கடலை போன்றவற்றின் மூலம் செய்யப்படும் பிஸ்கட்டுகளை சாப்பிடலாம். காரணம், இந்த தவிடு நீக்கப்படாத தானியங்களின் மாவில் கிளைசமிக் குறியீடு குறைவு என்பதால் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும். அதேபோல பிரவுனியை பொறுத்தவரையில் குறைந்த அளவு சர்க்கரை, வெண்ணெயுடன் சிறுதானிய மாவை சேர்க்கலாம். கூடுதலாக டார்க் சாக்லேட், பாதாம் போன்ற பருப்பு வகைகளை சேர்த்து ஓர் ஆரோக்கியமான ரெசிபியை நாமே தயாரித்துக் கொள்ளலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.